சிவகாசி அரசியல் களத்தில் வெளியில் சாதாரண போட்டி போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் ஒரு திட்டமிட்ட அரசியல் விளையாட்டு நடக்கிறது என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. குறிப்பாக விருதை மகள் கீர்த்தனாவின் திடீர் எழுச்சி பல கேள்விகளை கிளப்பியிருக்கிறது. சிவகாசி தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KT ராஜேந்திர பாலாஜி போட்டியிடுகிறார். அவருக்கு எதிராக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதால் அசோகன் என்பவர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். மேலும் TVK சார்பில் விருதை மகள் கீர்த்தனா என்ற வேட்பாளரும் போட்டியிடுகிறார். இவர் சமூக வலைதளங்களில் மிகுந்த வைரலாகி வருபவர். அவருடைய சமூக வலைதள பதிவுகளை பார்க்கும்போது ஆரம்பத்தில் ஒரு சமூக சேவகர் போல தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாலும் பின்னர் படிப்படியாக TVK வேட்பாளராக அரசியல் களத்தில் நுழைந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. தற்போது அவருடைய பதிவுகள் வைரலாக முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தால் எந்த இடத்திலும் சிட்டிங் MLA அசோகனை கேள்வி கேட்பதே இல்லை என தெரிகிறது. மாறாக அவர் தொடர்ந்து கேள்வி எழுப்புவது KT ராஜேந்திர பாலாஜியை நோக்கியே உள்ளது. இந்நிலையில் பொதுமக்களிடம் யார் இந்த திடீர் கீர்த்தனா என்ற கேள்வியும் எழுகிறது. இதை ஆராய்ந்த போது அவர் முன்பு திமுகவிற்காக வேலை செய்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அவர் ஐபேக் நிறுவனத்தின் முன்னாள் பணியாளராக இருந்திருக்கிறார். ஐபேக் நிறுவனத்தில் பணிபுரிந்த போது அரசியல் தொடர்பாக பல அனுபவங்களையும் கற்றுக்கொண்ட அவர் யாரோ ஒருவருக்கு ஏன் வேலை செய்ய வேண்டும் என்று தானே அரசியல்வாதியாக மாற முடிவு செய்து அரசியலில் குதித்திருக்கிறார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அசோகனுக்காக பணியாற்றி அவரை இந்த தொகுதியில் வெற்றி பெறச் செய்தவர்களில் இவரும் ஒருவர் என்றும் கூறப்படுகிறது. அப்போது ஐபேக் நிறுவனம் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி பொறுப்பாளர்களை நியமிக்கும் முறையில் சிவகாசி தொகுதிக்கு இவரை பொறுப்பாளராக அனுப்பிவிட்டு அசோகனுக்காக வேலை செய்திருக்கிறது. இந்நிலையில் KT ராஜேந்திர பாலாஜி மீண்டும் சிவகாசி தொகுதியில் போட்டியிடுவார் என்று அசோகன் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வேறு தொகுதியில் போட்டியிடுவார் என்று நினைத்த நிலையில் மீண்டும் சிவகாசிக்கே திரும்பியதால் அசோகன் பெரும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். இதனால் நேரடியாக எதிர்க்காமல் மறைமுகமாக எதிர்க்கும் வழியை தேடியதாகவும் அதற்காக முன்பு தன்னிடம் பணிபுரிந்த கீர்த்தனாவை அணுகியதாகவும் கூறப்படுகிறது. அப்போது நடந்ததுதான் ட்விஸ்ட். கீர்த்தனா தானே ஒரு திட்டத்தை அசோகனிடம் முன்வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த திட்டத்தின்படி அவர் TVK கட்சியில் இணைந்து வேட்பாளராக நிற்பார். கணிசமான வாக்குகளை பிரிப்பார். இதன் மூலம் அசோகனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். மேலும் அவர் அசோகனை விமர்சிக்காமல் முழுமையாக ராஜேந்திர பாலாஜியை மட்டுமே குறிவைத்து விமர்சிப்பார் எனவும் திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதன் அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த கூட்டணியை பற்றிய கேள்விகளை எழுப்பாமல் கீர்த்தனா தொடர்ந்து ராஜேந்திர பாலாஜியை மட்டுமே குறிவைத்து பேசுவதாக விமர்சனங்கள் எழுகின்றன. ராஜேந்திர பாலாஜி சிவகாசி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருந்த காலத்தில் 10 ஆண்டுகளில் கணக்கில் கொள்ள முடியாத அளவுக்கு பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர். இன்றைக்கு சிவகாசி தொகுதி முழுவதும் மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதியும் அதற்கான பல திட்டங்களும் உருவாகியிருப்பதற்கு காரணம் அவர்தான் என கூறப்படுகிறது. மேலும் முக்கியமான பாலங்கள், பேருந்து நிலையம், மருத்துவமனைகள் அனைத்தும் அவர் பதவியில் இருந்த காலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளன. அவர் செய்யாத நலத்திட்டங்கள் எதுவும் இல்லை என பொதுமக்களே தெரிவிக்கின்றனர். ஊரில் எங்கு சென்றாலும் KT ராஜேந்திர பாலாஜியின் பெயர் பலகைகள் மற்றும் கல்வெட்டுகளை காண முடிகிறது. இதற்கிடையில் கடந்த 5 ஆண்டுகளாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் முன்னாள் MLAவாக இருந்திருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் சுமார் 3000 சொச்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை இழந்திருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அவர் தொகுதிக்காக தொடர்ந்து பணியாற்றியிருக்கிறார் என்பது மக்களின் பார்வையாகவும் இருக்கிறது. அமைச்சராக இல்லாத நிலையிலும் ஒரு அமைச்சராக இருந்தபோது செய்திருக்கும் அளவுக்கு தொகுதியின் வளர்ச்சிக்கான பல முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதன் விளைவாக தற்போது அவர் பொதுமக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றுள்ளது கண்கூடாக தெரிகிறது. எத்தனை இன்ஃபுளுயன்சர்களை வைத்து நாடகம் ஆடினாலும் ராஜேந்திர பாலாஜி செய்த மக்கள் நல பணிகளின் தடம் தொகுதி முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கிறது. சூழ்ச்சிகள் எத்தனை செய்தாலும் மக்களால் இதனை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதனால்தான் ராஜேந்திர பாலாஜிக்கு தங்களின் மொத்த ஆதரவையும் அளித்து இம்முறை அவரை வெற்றியடைய வைப்பார்கள் என்ற கருத்தை அரசியல் பார்வையாளர்களும் முன்வைக்கின்றனர்.